கரிசலாங்கண்ணி, கையாந்தரன்னு சொல்லுவோம் நாங்கள். இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி பாருங்க. இது சும்மா ஒரு 2 எடுத்துக்கலாம். அதோடு சேர்த்து மருதாணியும் ஒரு பொடி. எனக்கு தலைமுடி கம்மியாக இருக்கனால நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு செம்பருத்தி வந்து ஒத்த செம்பருத்தி எடுத்துக்கோங்க. நாட்டு செம்பருத்தியாக எடுத்துக்கோங்க, ஹைப்ரிட் வேண்டாம். அது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 செம்பருத்தி பூவும் ஒரு 5 செம்பருத்தி இலையும் நான் எடுத்துக்கிறேன். அது எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதை எல்லாத்தையும் இவ்வளோ தான், இந்த பொருளை நம்ம எடுத்துக்கலாம். அது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து நான் காலையிலே வெந்தயம் ஊற வச்சு வச்சுருந்தேன். ஒரு 4-5 மணி நேரம் ஊறி இருக்கும். 1 ஸ்பூன் வெந்தயம், 2 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸியில் வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த செம்பருத்தி பூவும் அந்த கையாந்தரை வந்து கொஞ்சம் கசக்கி பார்த்தாலே நல்லா தெரியும், கருப்பாயிரும். அது கொஞ்சம் நேரம் வச்சோடனே பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக இருந்துச்சு. மேலே வந்து அப்படியே கருப்பாக இருந்தது. அதை நம்ம வந்து நல்லா தலையில் கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா தேய்ச்சிக்குவோம். நான் தேய்ச்சதை பார்த்துட்டு எங்கள் வான்கோழி வந்து என் தலையிலேருந்து தான் முடியல, அதில் கொஞ்சம் தேய்ச்சி விடு அப்படின்னு பக்கத்தில் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் நிறையா தான் அரைச்சிட்டேன். எல்லாத்தையும் தலையில் நல்லா தேய்ச்சி அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டே போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் அப்படின்னு. அந்த நேரத்தில் போய் தொட்டியில் தண்ணி பிடிச்சேன் குளிப்போன்னு. இப்போ வந்து 10 நிமிஷத்தை தாண்டி ஆயிடுச்சு, அரை மணி நேரமாக ஆயிடுச்சு. ஒரு தொட்டு தண்ணியிலையும் டபக்கடின்னு விழுந்துட்டாங்க. விழுந்து நல்லா தேய்ச்சி குளிச்சாச்சு. இந்த தேய்ச்சி குளிக்கணும், கொஞ்சம் தேய்ச்சி தான் குளிக்கணும். ஷாம்போ சீயக்காவோ எதுவும் வேண்டியதில்லை. நல்லா இதெல்லாம் இல்லாமலே தேய்ச்சி குளித்தேன். நான்லாம் சின்ன வயசில் ஷாம்பு இல்லாமல் தான் இதை குளித்தேன். எப்போ ஷாம்புன்னு ஒன்று வந்துச்சோ அப்போயே நம்ம முடி எல்லாமே போயிடுச்சு. அப்போ நம்ம வந்து பொடுகும் நமக்கு என்னென்னே தெரியாது. இதை தேய்ச்சி குளித்தா பொடுகு இருக்காது, தலைமுடி நல்லாயிருக்கும், நல்லா ஒரு கூலிங்காக இருக்கும். தலை வந்து நல்லா குளுகுளுன்னு இருக்கும். இன்றைக்கி வந்து நைட்டு நல்லா தூங்கலாம். நமக்கு தூக்கம் வரல, தலையெல்லாம் கண்ணெல்லாம் எரிஞ்சுது அப்படின்னு சொன்னாக்கா இதை கண்டிப்பாக ஒரு தரம் முயற்சி பண்ணி பாருங்கள்.